யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று மனிதநேய மாண்பை எங்களுக்கு ஊட்டிய எமது பாட்டன் கணியன் பூங்குன்றன் அவர்களுக்கும், பாதையை தேடாதே என்று எங்களுக்கு புதிய பாதையை காட்டிய எங்களது தமிழ் தேசிய தலைவர் மேதகு வே பெருமான் அவர்களுக்கும் புரட்சிகர வாழ்த்து கூறிக்கொண்டு, இந்த பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்த அனைத்து இரத்தவர்களுக்கும், இதற்கு அனுமதி கொடுத்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பான உறவுகளே, இன்றைக்கு குறிப்பாக இந்த சுகாதாரத்துறை சார்ந்த ஊழியர்களுடைய கோரிக்கையை முன்னெடுத்து அவர்களுக்கு அரசு பணி வழங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்புக்காக தான் இந்த மாபெரும் எழுச்சி பொதுக்கூட்டம். உலக நாடுகளிலே எண்ணற்ற தூய்மை பணியாளர்கள் நவீன இயந்திரங்களை கொண்டு அந்த கழிவுகளை சுத்தம் செய்யும்போது, இந்திய ஒன்றியத்தில் மட்டும் இன்றைக்கும் மனித கழிவுகளை அள்ளும் தேசமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு வெளி உலகத்திற்கு இந்தியா ஒரு வல்லரசு என்றும் பல்வேறு விதமான ராக்கெட்டுகளை விண்ணுக்கு அனுப்பினர் என்று பெருமைக்கு பேசிக்கொள்கிறார்கள். ஆனால் ஆண்டுதோறும் குறிப்பாக இந்த சுகாதார தொழிலாளர்கள் எண்ணற்ற பேர் மரணிக்கிறார்கள். அதை நாம் தமிழர் கட்சி கடுமையாக கண்டிக்கிறது. அதுபோல் அவர்களுக்கு ஊதியம், குறைந்தபட்ச ஊதியம் 200 ரூபா 300 ரூபா, அந்த பணத்தை ஒரு கார்ப்பரேட் கம்பெனிகிட்ட தமிழ்நாடு அரசு கொடுக்குது. அவன் என்ன பண்ணுறான், ஒரு நபருக்கு தர வேண்டிய உண்மையான தொகை 600 ரூபா 500 ரூபான்னா 200 ரூபா 300 ரூபா எடுத்து வச்சுட்டு அவன் 300 ரூபா கொடுக்குறான். நாம் என்ன சொல்கிறோம், நீ எது கார்ப்பரேட் கொடுக்குற, நேரடியாக அந்த தொழிலாளி கொடு. ஒரு 18,000 ரூபா அவன் சம்பளமா, அந்த தொழிலாளிக்கு 18,000 ரூபா கொடுங்க, அடிப்படை சம்பளமாக கொடுங்க. பணியை 8 மணி நேரம் நிரந்தரப்படுத்துங்க. அவரை பூரா முதல்ல அரசு ஊழியரை அறிவிங்க. ஏன்னா சாராயத்தை ஊற்றி கொடுக்குறவன் அரசு ஊழியராக இருக்கும்போது இந்த உண்மையிலேயே இந்த மக்களையும் நாட்டையும் பாதுகாக்கக்கூடிய இந்த சுகாதார ஊழியர்களுக்கு ஏன் அரசு ஊழியர் ஆக்கக்கூடாதுன்னு தான் வைக்கிற கேள்வி. ஆகவே என் அன்பு மக்களே, நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது சுகாதாரத்துறையில் இருக்கிற அத்தனை பேரையும் 8 மணி நேரம் வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்கள நிரந்தர அரசு ஊழியராக அறிவிக்கணும். இதை நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இதை எங்களுடைய தலைமை உறுப்பினர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல் எண்ணற்ற அவலங்கள் இந்த நாட்டில் நடக்குது. குறிப்பாக ஒரு 70 வருஷமாக பார்த்திங்கன்னா இந்த சாராயங்கிற போதையில் பல்வேறு விதமான மக்கள் ஒரு இன படுகொலை. முன்னாலாம் பார்த்திங்கன்னா கல் குடித்தாங்க, மக்கள் சாகலை. இன்றைக்கி என்ன நடக்குது, சாராயம் குடித்து மக்கள் சிறு வயதிலே இறந்து போயிடுறாங்க. அதனால் என்னோடய சகோதரிகளாம் சின்ன வயசுலேயே இளம் விதவி ஆகிடுறாங்க. இளம் விதையானா அவருடைய குழந்தைங்க தகப்பம் இல்லாத குடும்பம் என்னாகும், தருதலையாக போகும். அதைத்தான் இந்த திராவிட அரசு தொடர்ச்சியாக செய்யுது. இதை பற்றியெல்லாம் இந்த ஆளுகின்ற ஆட்சிக்கு ஒன்றுமே கிடையாது. யார் செத்த என்ன, யார் சாகாட்ட என்ன, நமக்கு வருமானம் வந்தால் போதுங்கிறாங்க. அதுபோல் இப்போ ஆண்டுகின்ற திமுக அரசு கடந்த 4 வருஷமாக பார்த்திங்கன்னா எண்ணற்ற பிரச்சனை. குறிப்பாக இவங்க ஆட்சிக்கு வந்த உடனேயே வீட்டு வசதியோடைய அத்தனை வரியும் ஏற்றிட்டாங்க. உணவு உள்ளிட்ட அத்தனை பொருளோட விலை பல மடங்கு பெருகிருச்சு. ஆனால் மக்களுக்கு அதை பற்றி சிந்திக்கிறாங்க, ஒன்றுமே கிடையாது. மக்களுக்கு காலையில் 10 மணிக்கு தொலைக்காட்சி போட்டாங்கன்னா இரவு 10 மணி வரைக்கும் தொலைக்காட்சி போடுது. அந்த அத்தனை தொலைக்காட்சியில் பாருங்கள், அத்தனை சீர்கேடுகளும் கலாச்சார சீர்கேடுகளும் எல்லாம் நடக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா அத்தனை பூங்காவில் பாருங்கள், பூங்கா முழுவதுமே அனைத்து விதமான சமூக சீர்கேடு கலாச்சார சீர்கேடு அத்தனை நடக்குது. காவல்துறைக்கு தெரியாதா? அது தெரியும் கண்டிப்பாக. காவல்துறைக்கு என்ன பிரச்சனை,
காவல்துறையில் வந்து ஆள் பற்றாக்குறை. அவங்க வந்து 24 மணி நேர ஊழியராக இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை? மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு வீடியோ வந்து நாமக்கல் கட்சி சொல்லுது. என்ன சொல்லுது? 8 மணி நேரம் பணி நிரந்தர வேலை வாய்ப்பை கொடுக்குறோம். வெறும் 8 மணி நேரம் தான். 8 மணி நேரம் வேலை பார்த்தா போதும், அவங்க வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இங்கே என்ன நடக்குது? 24 மணி நேரம் ஊழியராக அவங்க ஆக்குறாங்க. அப்போ சின்ன குற்றம் என்ன நடக்குது? அந்த சின்ன தப்பை வந்து அவங்க வந்து பிரிக்கிறாங்க. அவன் பெருங்கோண குற்றவாளியாக மாறுறான். இதுக்கு நம்ம நாம் தமிழர் கட்சி ஒரு தீர்வு வைக்குது. அதுபோல் இன்றைக்கி இந்தியாவிலேருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் போகிறோம் வட இந்திய மக்கள் பெரும் ஆக்கிரமிப்பு நடக்குது. நீங்கள் ரயில் நிலையத்தில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, தினந்தோறும் குறைஞ்சபட்சம் 5000-10,000 பேர் வர்றான். அவன் என்ன செய்கிறான், ஏது செய்கிறான் ஒன்றுமே தெரியாது. பாவம், காவல்துறை விழி பிதுங்குது. ஏற்கனவே உள்நாட்டுக்குள்ளேயே வழிப்பறி திருட்டு பைய முள்ள மாதிரி கொள்ளக்காரன் என்னென்னமோ பண்ணுறான். அவனே கட்டுப்படுத்த முடியல, இப்போ இவனையும் கட்டுப்படுத்த முடியல. சமீப காலம் நீங்கள் வந்து தொலைக்காட்சியில் பார்த்துருக்கலாம். சேலம் பக்கத்தில் ஒரு அம்மா 68 வயசு 70 வயசு அந்த அம்மாவை வந்து ஒரு பீகாரிக்காரன் வந்து செயினுக்காக ஒரு 8 கிராம் செயினுக்காக அந்த அம்மா கொண்டு போட்டு போயிட்டான். ஒரு 70 வயசு ஒரு பாட்டி அந்த அம்மா பாலியல் வன்முறை பண்ணிக்கிட்டான். அசாமை சேர்ந்த ஒருத்தன். உண்மையிலே சொல்கிறேன், காவல்துறை பாவம். ஏன்னா ஆள் பற்றாக்குறை. இது உண்மைங்க, இது சத்தியத்தை சொல்கிறேன் நான். இதுபோல் இந்த சமூக விரோத செயலை தடுக்கிறதுக்கு நாங்கள் அதுக்கு ஒரு அரசுக்கு ஒரு தீர்வு முன்வைக்கிறோம். வடகிழக்கு மாநிலங்களில் இருக்க போல் பாஸ்போர்ட் நுழைவுச் சட்டம், அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே யார் வந்தாலும் சரிதான், அவங்களுடைய அத்தனை உண்மைகளையும் வந்து காவல்துறையில் பதிவு பண்ணிடணும். அப்படி பண்ணாதவங்களை வந்து தமிழ்நாட்டை நுழைய அனுமதி இல்லைன்ட்டு ஒரு பாஸ்போர்ட் சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா இவங்களை கட்டுப்படுத்த முடியும். அதுபோல் வட இந்திய மக்கள் இன்னொரு பிரச்சனை என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, அத்தனை தொழிலையும் வந்து புதுசாக இங்கே வர்றாங்க. கம்மி விலைக்கு வந்து மளிகை கடை, முடிவெட்டுற கடை, பேட்ரி கடை, மின்சாதன கடை, இது வணிகத்தை வந்து கொள்ளையடிக்கிறாங்க. நம்ம நாட்டில் இருக்கிற படித்த தம்பிகள் வந்து படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறான். அப்போ என்ன பண்ணுறான்? அவனே சமூக விரோதியை மாறிடுறான். காரணம் யார்? திராவிட அரசு. என்ன காரணம்னா, ஒரு வீட்டில் தன்னுடைய தகப்பன் இருந்தால் அந்த பையன் வந்து நல்லா வாழுவான். தகப்பன் இல்லை, என்ன பண்ணுறான்? அடுத்தவனுடைய வழிகாட்டில் வாழும்போது எப்படி வாழுவான்? தருதலையாக போவான். ஆகவே அன்பான உறவுகளே, இந்த அவலங்களெல்லாம் போக்க தமிழ்நாட்டை ஒரு தூய்மையான அமைதியான வளமான மாநிலமாக்க வருங்காலத்தில் எங்களுக்கு வந்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்தில் உங்களது பொன்னான வாக்குகளை தாருங்கள் தான் அன்போடு வேண்டி விரும்பிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.